மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். நேற்று இவரு சட்டசபையில பதவி ஏற்றுக்கும் பொழுது நான் அரசியலமைப்புக்கு எதிராக எந்த விதத்திலும் செயல்பட மாட்டேன், அதே சமயத்துல ஒருதலைபட்சமாக நான் எந்த விதத்திலும் செயல்பட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு தான் இவர் பதவியை ஏற்றுக்கிட்டாரு. ஆனா அடுத்த நாள் இவர் சனாதன தர்மத்தை அடியோடு அழிப்பேன் அப்படின்னு சட்டசபையில பேசுறாரு. மக்களாகிய நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவுல 81% பீப்புள் இந்துக்கள், 12.9% பீப்புள் முஸ்லிம்கள், 2.4% பீப்புள் கிறிஸ்டின். இப்படி பார்த்தாக்கா நம்மளுடைய இந்தியாவுல அதிகமானோர் இந்துக்கள் தான். அதே சமயத்துல தமிழ்நாடு மக்கள் நான் இந்த மதத்தை சார்ந்தவன், நீ அந்த மதத்தை சார்ந்தவனு பெருசா எந்த ஒரு விதத்திலையும் சண்டை வந்ததே கிடையாது. மக்களாகிய நீங்க ஒரு விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். திருப்பரங்குன்ற விஷயத்துல ஒரு அகில் 10 ரூபாய் எண்ணெய், ஒரு திரி, இந்த விஷயத்துல முடியிற ஒரு ப்ராப்ளத்தை, அந்த ப்ராப்ளத்தை பெரிய அளவுக்கு எடுத்துட்டு போயிட்டு முஸ்லிம் இந்து அப்படின்னு பெரிய ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுது இந்த திமுக நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதே சமயத்துல இந்த திமுக ஒரு விஷயம் பண்றாங்க, அது என்னன்னாக்கா பெரும்பான்மை சிறுபான்மை இந்த 2 வேர்ட்ஸுக்கும் இடையில ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண பாக்குறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி 2011ஆம் ஆண்டு கணக்கெடுத்திருக்கிறாங்க. இந்தியாவுல அதிகமான மக்கள் இருக்கிறதால அவங்கள பெரும்பான்மையான மக்கள் சொல்றாங்க, கம்மியான மக்கள் தொகை இருக்கிறதால மற்ற மதத்தினரை சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் டிஃபரெண்ட் தவிர நான் பெரியவன் நீ சிறியவன் அப்படின்ற வேர்ட்ஸுக்கு இடமே கிடையாது. தமிழ்நாட்டுல 1000 பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கெல்லாம் சொல்யூஷனை கொண்டு வாங்க ஒரு எதிர்கட்சி தலைவரா. அதை விட்டுட்டு நீங்க சனாதனத்தை அழிக்கணும், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்துக்களை அடக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா அது உங்களால முடியாது. சோ இந்துக்களாகிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.